ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, கண்டிப்பாக இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க தான் போகுது. இத்தனை நாளாக எது நடக்கலை நினச்சி கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நொந்து போய் மனம் நோக வாழ்ந்து வந்தாயோ, அது அனைத்தையும் சரியாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். உன்னை கஷ்டப்படுத்தும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை காப்பாற்றி உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல அற்புதங்களை செய்வதற்காகவே ஓடி வந்தேன் என் செல்லமே. நீ எப்பவும் யாரையும் சார்ந்து இருக்க வேணாம் தானே நான் சொல்லியிருக்கேன். என்னை சார்ந்து வாழ பழகு, ஏன் மேலே நம்பிக்கை வை. தேவையற்ற மனிதர்களின் பழக்கமும், அதாவது தேவையில்லாத விஷயங்களில் கவனம் கொள்வதும், கெட்டவர்களை பார்த்து அவர்களைப் போல ஆசைப்படும் எண்ணமும், அவங்கள போல வாழணும்னு நினைக்கிற சிந்தனையும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. நம்புனவங்களை எப்போது யாரை எப்படி ஏமாற்றுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது யாராவது உன்னை கைவிட்டுட்டாங்க, நீ நினச்சதற்கு மாறாக ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு ஆச்சுன்னா, சூழ்நிலையால் நீ தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நீ மிகவும் கலங்கி மனசு உடஞ்சி போயிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீ யாரையுமே நம்ப வேணாம் நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன்னுடைய ஒவ்வொரு சின்ன முயற்சிகளையும் இந்த வராகியமாக கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல கண்டிப்பாக நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் மன அமைதியை பறித்து கொள்ளும் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இப்போது உன்னை சுற்றி இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கெட்டதாக செஞ்சு கெட்ட விதமாகவே யோசிப்பார்கள். அவர்கள் சொல்வதற்கும் செய்வதற்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க பேசுகிறத பார்த்தா பெருசாக நல்லவங்க போலவும், அறிவாளி போலவும், புத்திசாலி போலவும், இந்த உலகத்திலேயே உத்தமர் போலவும், ஒழுக்கமானவங்க போலவும் பேசுவாங்க. ஆனால் அவங்க செயலை பார்த்தினா அப்படியே அதற்கு எதிர்மாறாக இருக்கும். உனக்கு முன்னால் ஒரு முகத்தோடையும், உனக்கு முன்னால் நல்லதை பேசுபவர்களாகவும், உனக்கு பின்னால் வேறு முகத்தோடு உன்னை பற்றி எதிர்மறையான விஷயங்களை, உன்னை பற்றி குறை சொல்லும் விஷயங்களை பேசுபவர்களாகவும் இந்த உலகத்தில் அவங்க இருக்காங்க. அவங்க காரியம் முடிகிற வரைக்கும் உன் கூட இருப்பாங்களே தவிர்த்து, அவங்க வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க காரியம் முடிஞ்சிச்சுன்னா உன்னை கலட்டி விட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க என் செல்லமே. நீ என்ன நினைக்கிற, உன் உணர்வுகள் என்ன, நீ என்ன யோசிப்ப, எதுக்காக கவலைப்படுவேன்னு கூட யோசிக்காம உன்னை பற்றியே உன் நினைவுகளுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத அந்த மனிதர்களோட நீ பழகுவதை விட விலகுவது தான் உனக்கு நல்லது. அவங்கள விட்டு விலகி போகிறது எந்த விதத்திலும் உனக்கு பலவீனமாக இருக்காது. கெட்டவங்கன்னு தெரியும் போது, துஷ்டனை பற்றி தெரியும் போது தூர விலகுவது தான் நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை காப்பாற்றி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செய்து கொடுக்க இந்த வராகியமாக வந்துட்டேன் அல்லவா. இனி நீயாகவே உன் மனசை அமைதிப்படுத்து. என் அருளால் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். உனக்கு அமைதியை தராத, உனக்கு மன கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிரு. இப்போது நான் தரப்போகும் புதிய வாழ்க்கையின் மூலமாக உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து சேரப்போகுது. உனக்கு கெட்டது நடக்கணும்னு நினச்சி சில பேர் செஞ்ச காரியங்கள் எல்லாமே என் அருளால் உனக்கு நன்மையாக மாறப்போகுது. உன் நெஞ்சத்தில் இருந்த நல்ல விஷயங்கள் பொறாமை பிடித்த மனிதர்களின் செயல்கள் முன்பாக ஒன்றும் ஆகாது என் செல்லமே. நெஞ்சத்தில் பொறாமையோட உன்னை காயப்படுத்தணுன்ற எண்ணத்தோட உனக்கு கெட்டது செஞ்ச மனிதர்கள் எல்லாருடைய செயல்களையும் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். உனக்கு எதிராக நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நீ ஒரு புது உயரத்தையும் உச்சத்தையும் தொடும்படியும் நீ ஜெயிக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். நான் எதை செஞ்சாலும் அதை உனக்கு நன்மைக்காக சாதகமாகவே நடத்தி முடிப்பேன்றதை புரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சில பொய்யான போலியான மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்துக்கிட்டு உன்னை தரம் தாழ்த்தி விமர்சிப்பார்கள். உன்னை அவமானப்படுத்தலாம் நினச்சி அவங்க செய்கிற எதையும் நீ நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. அவர்கள் நினச்சதெல்லாம் நடக்காத அளவுக்கு நான் உன் கூடவே இருந்து உனக்கான நன்மைகளை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோட இரு. தேவையற்ற மனிதர்களின் உறவுகளை விலக்கி வை. யாராவது உறவுகள் உன்னை நிராகரிக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வராகி அம்மாவின் மடியில் நீ அமர்வதற்காகவே அவர்கள் உன்னை நிராகரிக்கிறார்கள்ன்றதை நீ புரிஞ்சுக்கணும். மற்ற மனிதர்கள் உன்னை நிராகரிக்கும் போது, மற்றவங்க உன்னை அவமானப்படுத்தி இலக்காரமாக பேசும்போது நீ என்னை நோக்கி நெருங்கி வருவாய் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை உயர்த்தி
உன்னை அழகாக அற்புதமாக வாழ வைப்பேன். உன் வாழ்க்கை மேம்படும்படியும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நானே உனக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்துகிறேன். உன்னை என் மடியில் தாங்கிக்கிட்டு என் கரங்கள் கொண்டு உன்னை ஆசீர்வதித்து கரை சேர்க்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். துணிவான நெஞ்சத்தோட தைரியமாக நிமிர்ந்து நில்லு. என் ஆசீர்வாதம் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். எந்த விஷயம் நடக்கணும்னு நினச்சியோ அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தர்றேன். என்னடா இது வாழ்க்கை இவ்வளவு வேதனையும் சோதனையுமா இருக்கேன்னு நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் சுகமாக சுமூகமாக மாற்றி காட்டுறேன். நீ மேலே எந்திரிச்சு ஜெயிக்க போகிற வேகம் கீழே விழுக்கும் வேகத்தை விட அதிகமாக இருக்கும். எதுக்கும் பயப்படாமல் நம்பிக்கையோடு இரு. உன் கையை பிடிச்சி நானே உன்னை முன்னால் அழைச்சிட்டு போகிறேன். என் அருளால் இனி அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் மனசில் நீ விதைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் வெற்றிகரமான கனியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ செஞ்ச உழைப்பையும் முயற்சியையும் நீ செஞ்ச நன்மைகளையும் இந்த வராகியமாக கணக்கு வச்சிருக்கேன். தாமதம் போல தெரியும் நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியான நேரத்தில் சிறப்பாக உனக்கு நடத்தி தர்றேன். நீ பாதை தவறி போக நான் விடமாட்டேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையில் எப்போ மாற்றம் வரணுமோ, எப்போது திருப்பம் தேவைப்படுதோ அப்போ நானே உன் வாழ்க்கையில் நன்மையின் பக்கம் திருப்பி நன்மைகளை நடத்தி கொடுப்பேன். நீ ஆசைப்பட்ட கனவுகள் எல்லாமே காணாமல் போயிடாது. அதை கூடிய சீக்கிரம் நனவாக்கி நிஜமாக்கி பல மடங்கு வளர்ச்சியாக உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறேன். உன் வாழ்க்கையில் நல்லது நிச்சயம் நடக்கும் என இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல சம்பவம் நிச்சயம் நடக்கத்தான் போகுது. உன்னுடைய நேர்மறையான நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நன்மைகளை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் வளமும் நலமும் நிறையும்படி நான் செய்ய போகிறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் கலந்தே தான் இருக்கும். நீ தான் அதுலேருந்து கிடைக்கிற அனுபவங்களை மனசில் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை தெளிவாகவும் தைரியமாகவும் கையாள கற்றுக்கணும். நான் உன் கூட இருக்கும்போது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்களை எதிர்கொண்டு நீ பயப்பட வேண்டாம். எல்லா சங்கடங்களையும் எதிர்கொண்டு சமாளிப்பதற்கு தேவையான வலிமையும் ஆற்றலையும் இந்த வராகியம்மா உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் படிப்படியாக பொருளாதார முன்னேற்றம் வந்து சேரும். நீ எதுக்காகவும் அவசரப்படாத. மனம் தளராமல் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. உன் உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ற நேரத்தில் நான் உன்னை நிச்சயம் உயரத்தில் கொண்டுட்டு வந்து சேர்ப்பேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கானது உன்னை நோக்கி வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அனைத்தும் உன்னை நோக்கி வந்து சேரும். நீ எதை தேடியும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நல்ல காரியம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ அனைத்தையும் பெற தயாராகு. நீ மகிழ்ச்சியாக வளமோடு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கேற்ற காலம் வந்துருச்சு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும்படியும் மனநிறைவு உண்டாகும்படியும் இந்த வராகி அம்மா செய்கிறேன். உன் மனசை எப்போதும் சுத்தமாக வச்சுக்கோ. உன் நோக்கங்கள் எப்போதும் நேர்மறையாக இருக்கட்டும். நீ எதையும் இழக்கவோ வாழ்க்கையில் கஷ்டப்படவோ நான் விட்டுற மாட்டேன். உன்னிடமிருந்து விலகி போனது பொருளாக இருந்தாலும் சரி, சில உறவுகளாக இருந்தாலும் சரி, அது உனக்கு சரியானது பொருத்தமானது இல்லை என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே அவங்கள உன்கிட்ட இருந்து விலக்கி வச்சிருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. என்னை மனசில் நினைக்கக்கூடிய உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் நல்ல மனசையும் தூய்மையான குணத்தையும் புரிஞ்சிக்க முடியாத சில எதிர்மறை சக்திகள் தான் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போவாங்களே தவிர நல்லவங்களும் நல்ல விஷயமும் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போகாது. நீ வருத்தப்படாமல் தைரியமாக நம்பிக்கையோடு முன்னேறி செல். உனக்கான அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உனக்கு வேண்டாதது தானாகவே உன்னை விட்டு விலகி போகும். இந்த வராகியம்மா உன் கூடவே இருப்பேன்ற நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா. உன்னை காத்து அருள் செய்து உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி தரேன். என்னையே கதி என நம்பி இருக்கும் உன்னை இந்த வராகியம்மா நிச்சயம் கைவிட மாட்டேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நானே முன்னின்று உன்னை வாழ வைப்பேன். என்னை தவிர இந்த உலகத்தில் உனக்கு வேற யாரையும் தெரியாது. உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா என் இதயத்தில் உன்னை வைத்து பாதுகாத்து உன் வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் சகல செல்வங்களும் பெருகும்படி செய்கிறேன். நீ எப்போதும் சிரிச்ச முகமாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. எல்லாரையும் விட வாழ்க்கையில் முந்திக்கிட்டு போகிறது தான்
முன்னேற்றம்னு உன் மனசுக்கு தோணுச்சுன்னா யாரை முந்தணும்னு நீ யோசி. யாரை முந்தணும், எப்படி ஜெயிக்கணும்னு யோசி. நல்லவர்கள் யாரையும் முந்திக்கிட்டு ஓடணும்னு யோசிக்க மாட்டாங்க. நல்ல மனிதர்கள் யாரும் கெட்டவங்களை பார்த்து அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படவும் மாட்டாங்க. நீ நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையான்றத முதல்ல யோசிச்சு உன் கண்களுக்கு தெளிவாக்கிக்கிட்டு மனசை அமைதியாக்கிக்கிட்டு யாரையும் முந்திக்கிட்டு ஓடாமல் உனக்கான ஒரு புது பாதையில் புதுசாக ஓடி முன்னேற்றத்தை எட்டி பிடிக்க தயாராகு. முன்னேற்றத்தில் நல்லது கெட்டதெல்லாம் எதுவும் இல்லை. மனசுக்கு எது நிம்மதியை தருதோ அது நல்லது. மற்றவங்களை மிதித்து அடுத்தவங்க காலை வாரி விட்டு அவங்கள பிடிச்சி ஏறி மேலே போகிறது கெட்டது. நீ யார் காலையும் வாரி விட்டு யாரையும் கீழே தள்ளி விட்டு மிதித்து ஏறிக்கிட்டு போய் யாரையும் ஏமாற்றி துரோகம் பண்ணி ஜெயிக்கணும் முன்னேறணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன்னை மட்டும் நீ முந்து. நேற்று நீ இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் முன்னேறிப்போ. நேற்று நீ செஞ்ச செயல்களை விட இன்னைக்கு கொஞ்சம் செயல்களை அதிகப்படுத்து. பொறுமைதான் உன்னுடைய உயரம், நேர்மைதான் உனக்கான வேகம். நல்ல பிள்ளையாகிய உனக்கு தாமதமாக ஆனாலும் தவறாது கண்டிப்பாக வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். கெட்டவனும் தவறு செய்பவனும் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்கிறவனும் சீக்கிரமாக வாழ்க்கையில் வேக வேகமாக முன்னேறி நிறைய சம்பாதிச்சு ஜெயிச்சு சந்தோஷமாக வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதைப் போல உன் கண்களுக்கு தெரிந்தாலும் அது நிரந்தரமாக நீடிக்காது என் செல்லமே. அவங்க எவ்வளோ வேகமாக முன்னேறினாங்களோ அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்கி வந்து விழுந்துருவாங்க. ஆனால் மெதுவாக முன்னேறுற நீ, வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு போகிற நீ, அந்த முன்னேற்றத்தை நிரந்தரமாக வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை பல ஆண்டு காலம் ஜொலிக்கும்படியும் ஜெயிக்கும்படியும் நான் செய்வேன். தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய உன்னை யாரும் முந்த நான் விட மாட்டேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தடுத்து உனக்கான நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லா செயல்களிலும் இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை வரவழைப்பேன். தேவையில்லாத சிக்கல்களும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அடுத்தடுத்து அனைத்தையும் உனக்கு நல்லதாக நடத்தி முடிப்பேன். உன் பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும். செலவுக்கும் வரவுக்கும் சமநிலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் உனக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாகி உனக்கு தொந்தரவாக இருந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை நான் கொடுக்க போகிறேன். தினசரி நீ செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் உனக்கு நல்லதே நடந்து முயற்சியோட முன்னேற்றமும் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். என் ஆசீர்வாதத்தோட நீ வாழ்க்கையவே ஜெயிக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே.